ஹாய் வீவோஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மண்டபத்துக்கு கார்த்தி வந்தது பிடிக்காம சாம்புச்சரியும் சந்திராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இவன் வேற இங்கே வந்துட்டான், இவன் வந்துட்டாலே ஏதாவது ஒரு பிளானை போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண போறான். போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இது கேட்ட சாம்புச்சரி சொல்றாங்க, சந்திரா நீ எதுக்கும் பயப்படாத, அவன் என்ன பண்ணாலும் சரி நம்ம குறிச்ச நேரத்தில் மருதுக்கு ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு மீனா அவங்க அப்பா அந்த மண்டபத்தில் தான் இருப்பாங்க. அப்போ கார்த்தி கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கல பார்த்தீங்களா, நான் அதான் சொன்னல ஆதாரம் இல்லாமல் எங்கள் அத்தை வந்து எதையுமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த மீனாவோட அப்பா சொல்கிறாங்க, என்னப்பா இவங்க இப்படி இருக்காங்க, தன்னோட பொண்ணு வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த அயோக்கியனுக்கு போயிட்டு ரேவதி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களே, இதை பார்த்துட்டு எப்படிப்பா சும்மா இருக்க முடியும், அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை கேட்டுறத பார்க்குற சக்தி எங்களுக்கு இல்லைப்பா, அதனால தான் நாங்கள் வந்து உண்மையை சொல்லிடலான்னு வந்தோம், ஆனால் அவங்க நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்களுக்கு கோவம் எல்லாமே என் மேலே தான், நான் தான் அவங்கள காசு கொடுத்து பேச வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் மேலே தான் சந்தேகப்படுவாங்க, அதனால நம்ம ஆதாரம் ஏதாவது இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சந்திரா சாம்புச்சரி ரெண்டு பேருமே வந்து அந்த மீனா கிட்டேயும் மீனா அப்பா கிட்டேயும் பேசுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், இவன் உங்ககிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தான், பணத்தை கொடுத்து பொய்யா சொல்ல வச்சிருக்கான், அதையும் நீங்கள் நம்பிட்டு என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டால் மீனாவுக்கு சமக்கமும் வருது. மேடம், நாங்கள் காசை வாங்கிட்டு பேசுகிறோம்லாம் கிடையாது, உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கவங்களால தான் இப்படியெல்லாம் முன்னாடி வந்து பேச முடியும், அந்த மருது சரியான அயோக்கியம், இப்போ இல்லாட்டினாலும் எனக்காச்சும் ஒரு நாள் அவனை பற்றின உண்மை தெரிய வரும்போது நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல, இதை கேட்டால் சாம்புச்சரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இவன் பேச்சு கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது பண்ணீங்க அவ்வளவு தான், நான் வேறு மாதிரி ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சரி சொன்னோன்னே மீனாவோட அப்பாவுக்கு கோபம் வந்து, வாமா மீனா இங்கேருந்து போகலாம், இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி தம்பி, என் பொண்ணோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்காக நன்றி கடனுக்காக தான் நான் இங்கே வந்து எல்லா உண்மையும் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் அந்த அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி கார்த்தி தம்பி நீங்கள் இந்த மண்டபத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, வேற என்ன பண்ணுறது, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா வேற வழியிலேயே எவ்வளோ அவமானப்பட்டாலும் நான் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாம்புச்சரி சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய நல்லவ மாதிரி நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த கல்யாணத்தை எப்படிடா நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ சுற்றி வந்துக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, ரேவதி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் பண்ணிப்பேன், அந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை என் உயிரே போய்டும், நான் அவளை மிரட்டி வச்சுருக்கேன், அதனால ரேவதியோட மனசை நீ மாற்றலான்னு மட்டும் நினைக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட நம்ம சாம்புச்சரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம மருதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, கார்த்தி இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டானா கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சுருப்பான், அதுக்காக நம்ம ஏதாவது செஞ்சாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் கோமாலாக இருக்கிற அந்த பொண்ணு கண்டிப்பாக கண் முழிச்சு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டா நம்ம நிம்மதியாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருது அந்த முகமுடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணோட கதையை இன்றைக்கி நைட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை மயில் பார்த்துடுறாங்க. அப்போ தான் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இப்போ கார்த்தி அந்த மருது எங்கேயோ கிளம்புறான்ப்பா, அது இல்லாமல் அவன் கையில் அந்த முகமுடியை வேற வச்சிருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம கார்த்திக்கு பயம் அதிகமாகுது. எனக்கு என்னமோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொண்ணை கதையை முடிக்கிறதுக்காக தான் போகிறான்னு நான் நினைக்கிறேன், சரி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மருதுக்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த அதிகாரிகளையும் வர வச்சிடுறாங்க. நம்ம கார்த்தி ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க, மருது வந்து ஒளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கோமாவில் இருக்கிற பொண்ணோட ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல எப்படியாவது இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கூர்மையான ஆயுதத்தை வச்சு அப்படியே அந்த பொண்ணை குத்த போகும்போது நம்ம கார்த்தி அங்கே இருக்கிற அதிகாரிங்களாம் ஓடி வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த முகமுடியை எடுத்து பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மருதுக்கு பதிலாக வேற ஆள் தான் இருக்காங்க. நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, மருதோட முகமுடியை யூஸ் பண்ணி நீ எதுக்காகடா இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், என்னை அனுப்புனது யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 1 லட்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக இந்த பொண்ணோட கதையை முடிச்சா எனக்கு 1 லட்சம் பணம் தரேன்னு சொன்னாங்க, அதை பேச்சை கேட்டு தான் சார் நான் இந்த பொண்ணோட கதையை முடிக்க வந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டம், பணத்துக்காக வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே காத்தி சொல்கிறாங்க, டே உன்னை அனுப்புனது யாருடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் என்கிட்ட ஃபோனில் தான் சார் பேசினாரு, அவர் முகத்தை கூட நான் பார்க்கல, அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இது கேட்டதுமே நம்ம கார்த்தி செம்மையாக அப்செட் ஆகிடுறாங்க. என்ன சார், அந்த மருது ரொம்ப புத்திசாலியாக இருப்பான் போலே, ரொம்ப கிளவராக பிளானை போட்டு அவன் இடத்துல வேற ஆளை வர வச்சிருக்கான், இதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது, அவன் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அந்த அதிகாரிங்களாம் சொல்கிறாங்க, இப்போ என்ன காத்தி பண்ணுறது, அந்த மருதை நம்ம எப்படியாவது பிடிச்சாகணும்,
விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி சொல்ல, அதுக்கு காத்து சொல்கிறாங்க எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மயில் வாகனம் கேட்குறாங்க என்ன சகலை அந்த மருதை பிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு காத்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த மருது ரொம்ப புத்திசாலியாக இருப்பான் போல், அவன் இடத்துல வேற ஆளை வர வச்சு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில் வாகனம் செம்மையாக கடுப்பாக்குறாங்க. என்னப்பா கார்த்தி, அவன் சரியான அயோக்கியான்னு பார்த்தா மோசமான கிரிமினலாக இருப்பான் போலியே, இப்போ என்னப்பா பண்ணுறது, அத்தை வேற அவனை பற்றி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வேற வழி இல்லை, ரேவதிக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்லாமல் தானே நடக்குது, அதனால நம்ம மகளிரில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இது கேட்டதுமே மகளிர் போலீஸ் கரெக்டாக அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரா இவங்க 2 பேருக்கிட்டையும் கேட்குறாங்க இந்த மண்டபத்தில் கல்யாண பொண்ணு ரேவதி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க கல்யாண பொண்ணு என்னோட பொண்ணு தான் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அவங்க பொண்ணுக்கு இஷ்டமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இஷ்டமே இல்லாத கல்யாணத்தை பண்ணுறது ரொம்ப குற்றம், இதை பண்ணவே கூடாது, அந்த பொண்ணுக்கு முழு விருப்பம் இருந்தால் தான் ஒரு கல்யாணத்தையே நம்ம நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாப்பிட்டு சொல்கிறாங்க மேடம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நிறைய பேர் நிறைய பிளான் போட்டுட்ருக்காங்க, அதில் யாரோ ஒருத்தவங்க தான் உங்ககிட்ட ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம், நீங்கள் வேணால் அவளை கூப்பிட்டு வச்சு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது அந்த போலீஸும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க ஏமா ரேவதி உனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி தான் பார்க்குறாங்க. ரேவதி நீ மட்டும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளோ தான் என்னோட உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி மிரட்ட, இதை எல்லாத்தையுமே நம்ம காயத்ரி தேவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போனா இந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் தான் இங்கே நடக்குது போல, அவங்க அம்மா பார்க்குற பார்வையிலே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா ரேவதி உனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ரேவதி திக்கி திணறி வார்த்தைகளை முழுகி சொல்கிறாங்க எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் விருப்பம் தான் சொல்கிறாங்க. அப்போ தான் காயத்ரி தேவி சொல்கிறாங்க என்னம்மா இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான் சொல்கிறியே தவிர உன் முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லையே, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரன் சொல்கிறாங்க மேடம் இது எங்கள் வீடு ஃபங்க்ஷன், தேவையில்லாமல் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு அசிங்கமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு காயத்ரி தேவி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் ரேவதி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க எதுக்காக அவகிட்ட தனியாக பேசணும், அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நான் அவளை பெத்த அம்மா ஏன் முன்னாடி எதுவாக இருந்தாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு காயத்ரி தேவி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் பெத்த அம்மாவாகவே இருந்தாலும் அவளுக்கு தனிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே பாருமா ரேவதி கல்யாணன்றது காலமாக நம்ம கூட வருது, இதில் நீ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கையே மாறி போயிடும், உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ முடியும், உன் மனசில் என்ன இருக்குன்றதை என்கிட்ட சொல்லு, நான் யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காயத்ரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. நீ அமைதியாக இருக்கிறதுலேயே எனக்கு தெரியுதுமா உன் மனசில் யாரோ இருக்காங்க, நீ ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க என் அத்தை பையன் கார்த்தி தான் என் மனசு ஃபுல்லாக இருக்காரு, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசாசியாக இருந்தேன், ஆனால் எங்கள் அம்மா திடுதுப்புன்னு எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே காயத்ரி சொல்கிறாங்க நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டால, அப்போ இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை அவங்க வலுக்கட்டாயமாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே போலீஸ் பிடிச்சி தான் போகணும், வேற வழி இல்லை, உன்னோட அம்மாவாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீ பாவம் பார்க்காத, அம்மான்றது ஏதோ கல்யாணம் வரைக்கும் தான் உன் கூட வருவாங்க, வாழ்நாள் ஃபுல்லாக வாழ போகிறது நீ மட்டும்தான், உன் வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்கு ரேவதி அப்படிங்கிற மாதிரி காயத்ரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம ரேவதிக்கு அப்படியே ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க சரி மேடம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் காயத்ரி வந்து சாமுண்டீஸ்வரி போய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் நல்லா பேசிட்டேன், உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் பேசுனதில் ஒரு விஷயம் நல்லா புரியுது, உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, இஷ்டமே இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கம்பி எண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, நம்ம கார்த்தி சீக்கிரமாக மருது ஒரு அயோக்கியம் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரே ட்விஸ்ட்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக முடிச்சா நல்லா இருக்கும். இன்னும் இந்த கல்யாணத்தை வச்சு எத்தனை எபிசோட இழுக்க போகிறாங்கன்னு தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ் என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.